ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 15/6/2025 16/7/2025 வரணும் உண்டான காலகட்டத்தை ஆனி மாதம்னு தமிழ் மாதமான அதாவது சித்திரையிலிருந்து 3வது மாதமும் உத்தராயணத்தின் 6வது மாதமும் சொல்லக்கூடியது. அதாவது இதுவே கடைசி மாதம், உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம். அதுக்கு அடுத்தது தட்சிணாயனம் பிறக்கும். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் பேசுவோம். நம்ம இந்த சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை வச்சு சூரியனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தை நிர்ணயம் செய்வோம். அதனால் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்ம தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் இந்த மாதிரியான மாநிலங்கள் சொல்கிறது. மிச்ச மாநிலங்கள் அப்படின்றது சந்திரமானம்னு சொல்லக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமியின் அடுத்த நாளோ இருக்கக்கூடிய நாட்களை மாதம் பிறந்ததாக எடுத்துக்கொள்கிறது. இந்த மாதம் ஆனி மாதம். இந்த மாதத்தில் முதல்ல வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன, மாத கிரகங்களின் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, அதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷத்தில் சுக்கிரன் இருக்கார், மிதுனத்தில் 3 கிரகங்கள், அதாவது புதன், குரு மற்றும் சூரியன். ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மம். சிம்மத்தில் 2 கிரகங்கள், அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது. அது தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு, இந்த 2 கிரகங்கள். மொத்தமாக பார்த்தலையானால் இந்த மாதம் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது. இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும். அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் நான் ஏற்கனவே சொன்னேன் 15/6 அன்னைக்கு மிதுனத்துக்கு வந்துடுறார். அதனால தான் ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு இந்த மாதத்தில் 22/6/2025 அன்னைக்கு புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலே. அதற்கு பிறகு 29/6/2025, அதாவது ஒரு 15 நாளில் ஆனி மாதத்தில் சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார். அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இந்த 2 மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது. மிச்சப்படி எல்லாமே வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை. சரி, இந்த மாதத்தில் பார்த்தேனால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நடராஜருக்கு 6 முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க. அதில் ஆனி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம். ஆனி உத்தரத்தன்னைக்கு பண்ணக்கூடியது. இந்த ஆனி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1/7/2025 அன்றைக்கி வருது. அது தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் ஆனி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம், அதாவது ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது. இந்த ஆனி கேட்டை அப்படின்றது 8/7/2025 வருது. அதற்கு பிறகு பார்த்தேனால் இந்த மாதம் ஆனி மகம் மிகவும் விசேஷமான நாள். இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கர் 46வது பட்டத்தின் அழகிய சிங்கர் ரங்கநாத யதீந்திரர் அப்படின்றவர் இந்த அழகிய சிங்கரின் திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனி மகம். அது தவிர சைவ குறவர்கள் 4வர்னு சொல்லக்கூடிய மாணிக்க வாசகரனுடைய இந்த இது திருநக்ஷத்திரம்னு சொல்கிறார். அதனால் சைவ குறவர்களுக்கும் மிகவும் ஏற்றமான நாள், அதுவும் மாணிக்க வாசகருக்கு மிகவும் ஏற்றமான நாள் இது. இது என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 30/6/2025 அன்றைக்கி வருது. சரி, அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அருணகிரிநாதர் என்னைக்குன்னா ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8/7/2025 அன்றைக்கி பார்த்தோம்னா, அதாவது 9/7 8ஆம் தேதி அன்றைக்கி ஆணி கேட்டைக்கு அடுத்தது மூல நட்சத்திரம், 9ஆம் தேதி அன்றைக்கி
அவர் வந்து அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம். அதாவது சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார். அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது. அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் ஆனி அமாவாசை இந்த மாதம் வந்து 25/6/2025 அன்றைக்கி ஆனி அமாவாசை. சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய, ஒரே ராசியில் வரக்கூடிய நாள். அதேபோல் 10ஆம் தேதி, அதாவது 10/7/2025 அன்றைக்கி பௌர்ணமி. அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது. அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுமே ஆனின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இது மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் வந்து அந்த கட்டணத்தை அனுப்பி அதனுடைய ரசீதையும் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். நான் இதுவரையிலும் பார்த்தேனால் அதாவது நிறைய பேர் வந்து ஜாதகத்தில் அவருடைய நட்சத்திரமே சந்தியில் இருக்குது. அதனால் வந்து நட்சத்திரமே தெரியாத அளவுக்கு இருக்கா. 50 வயசு 55 வயசுலாம் இருக்கிறவாள்லாம் பார்த்தேன்னா நட்சத்திர சந்தியில் வந்து அவள் என்ன ராசின்னே தெரியாமல் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா. அதாவது மேஷராசி அப்படின்னு சொல்லி கிருத்திகை நட்சத்திரம்னு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் ரிஷபராசி கிருத்திகை 2ஆம் பாதத்தில் இருப்பாள். அதனால் பார்த்தேன்னா ரிஷபராசிக்கு உண்டான யோகனுடைய தசை நடக்கும். ஆனால் இப்போ மேஷராசிக்கு உண்டான யோகருக்கு அது வந்து ஏற்ற திசையாக இருக்காது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அவருக்கு நல்ல திசை தானே, ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டுருப்பாள். சந்தி இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துட்டு உங்களோடைய டிஸ்கஸ் பண்ணுறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த ஆனி மாதம் விஸ்வாவசு வருஷம் 15/6/2025 முதல் 16/7/2025 வரை உண்டான காலகட்டம் அப்படின்றத பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சனி, ராகு, கேது மற்றும் குரு. நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கவலையே பட தேவையில்லை. அதை தவிர இதை விட விசேஷம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியையே பார்க்குறது பெரிய விசேஷம். அதனால் எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை சமசப்தம பார்வையில் பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது. குருவின் பார்வையும் இருக்குது. அதனால் பார்த்தேன்னா 29/6/2025 வரலும் 2 சுப கிரகங்கள் அதீதமான சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்குறார். இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். அதை தவிர வந்து குருவே உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதாவது இருக்கிறதுலையே மிக சிறந்த சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடியது குரு, அதை தவிர வந்து சுக்கிரன். இவா 2 பேருமே ரொம்பவும் அதீதமான சுபர்கள்னு சொல்லக்கூடியது. அதாவது வளர்பிறை சந்திரன், புதன் இவாளெல்லாம் சொன்னாலும் இந்த குருவும் சுக்கிரனும் வந்து தனித்தனியாக அவர்களுக்கென்று ஒரு அணியை வைத்து செயல்படக்கூடியவர்கள். அதனால் துலா ராசியின் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்க்கறதும், ராசிநாதனை குருவும் உங்களுடைய ராசியை பார்க்கறதும் அதீதமான ஏற்றம் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக சித்தியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதை தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது வந்து சேரணுமோ அது கண்டிப்பாக வந்து சேரும். தந்தையின் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துலையே சூரியன் போய் இருக்கார், குருவோடு சேர்ந்துருக்கார், 9ஆம் அதிபதியான புதனோடையும் சேர்ந்துருக்கார். 11ஆம் அதிபதி 11க்கு 11ன்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் விஸ்வாவசு வருஷம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நாங்கள் வந்து அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும்
சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லும்போது 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன், 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு, அது தவிர வந்து சூரியன் 9க்கு உண்டான காரகன் எல்லாமே சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. குருவின் பார்வை இருக்குது, புதனுடைய 9ஆம் அதிபதியும் போய் இருக்கிற பாக்கியங்கள் அபரிமிதமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு புதன் ஒரே வாரத்தில் போகிறார். அதாவது 15ஆம் தேதி மாதம் பிறகுறது 22ஆம் தேதி அவர் வந்து மாறுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு 10ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது 5ஆம் அதிபதியும் இருக்கிறதுனால புத்திர பிராப்தி, குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு, இவ்வளவு காலம் கல்யாணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார், குருவினுடைய பார்வையும் இருக்குது, சுக்கிரன் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? நல்ல ஒரு ஏற்றமான காலத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. 29/6/2025 அப்போ உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைகிறார். ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுடைய இன்னொரு வீடான இந்த உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீட்டில் வந்து ஆட்சி பெற்று போகிறார். அதனால் மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும், ஆட்சி பெற்று போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி வைப்பது நல்லது. அது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவான பிரயாணம் வேண்டாம். அது வந்து 22/6/2025 24/6/2025 வரலும் உண்டான காலகட்டம். அதாவது 22 26 ஜூன் 2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி செடி வாங்கி அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில்களில் கொடுங்க. அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். ராசிநாதனே ராசியை பார்க்குறதும் 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்குறதும் உங்களுடைய உடல் நலத்தை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் லாபமும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கூட்டு தொழிலில் மிகுந்த வெற்றி இருக்கும். திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்பொழுது கண்டிப்பாக திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடிய 22/6/2025 24/6/2025 வரலும் புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டுட்டு வர்றதும், அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.